நாம் யார் இந்த பிரபஞ்சத்தில் என்று நீங்கள் எப்பொழுதாவது சிந்தித்திருக்கிறீர்களா? குவாண்டம் ஃபிசிக்ஸிடம் ஒரு விடை உள்ளது. நமது மூளையா, நமது உடலா, நமது இதயமா, எது நாம் என்ற கேள்வி தொன்று தொற்று இந்த உலகில் கேட்கப்பட்டு வருகின்றது. குவாண்டம் அறிவியல் என்ன சொல்கின்றது என்று பார்ப்போம். பிரபஞ்சத்தின் அடிப்படை கட்டமைப்பு பொருள் அல்ல, அது அலைதான், அது ஆற்றல்தான் என்பதே குவாண்டம் ஃபிசிக்ஸ் சொல்ல வருவதாகும். இதே தான் காலங்காலமாக பிலோசபியும் ரிலிஜனும் மிஸ்டிக்கல் சயின்ஸும் சொல்லி வந்தன. குவாண்டம் உலகத்தில் இப்பொழுது சயின்டிஃபிக் ஆய்வு எதை நோக்கி நடைபெறுகின்றது என்றால், ஒரு அணுவை நோக்கி. எல்லாமே அணுக்களால் உருவாகின. எமது உடலில் உள்ள அனைத்து பொருட்களும் அது மாதிரிதான். பெரிய நட்சத்திரத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் எல்லாமே அணுக்களால் உருவானவை. அணுக்களின் நடத்தை எங்குமே ஒரே மாதிரி இருக்கின்றது. எனவே அணுக்களை ஆராய்வதுதான் குவாண்டம். அந்த அணுக்களின் அசைவினால் நமது மனநிலை கூட தோன்றலாம். எனவே ஒப்சர்வர் எஃபெக்ட் என்று ஒன்று உண்டு. அதாவது நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அது மாதிரியே தான் இந்த பிரபஞ்சம் ஏற்படுகின்றது. ஆகவே நீங்கள் இல்லாவிட்டால் இந்த பிரபஞ்சம் எவ்வாறு புரிந்து கொள்ளப்படலாம் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாகும். இதற்கு குவாண்டம் சொல்லும் பதில் என்னவென்றால், நீங்கள் என்ற அந்த மனதின் அந்த ஆழமான எண்ணமும் இந்த பிரபஞ்சம் என்ற மிகப்பெரிய ஒன்றும் வேறு அல்ல. இரண்டும் ஏறத்தாழ ஒன்றுதான். இந்த பிரபஞ்சம் ஒரு பெரிய கணனி மாதிரி இயங்குகின்றது. ஆனால் அதன் மென்பொருள் உங்கள் மனம்தான். இந்த பிரபஞ்சமே ஒரு கணனி என்றால் அதை இயக்கும் சாஃப்ட்வேர் உங்கள் மனம்தான். நீங்கள் தானே இந்த பிரபஞ்சத்தில் இந்த விடயங்கள் இருக்கின்றது என்று நினைக்கிறீர்கள். நீங்கள் தானே இந்த பிரபஞ்சத்தை காண்கிறீர்கள். ஆகவே நீங்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள். அதிர்வெண் என்று, ஃப்ரீக்வன்சி என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அல்லவா? இந்த ஃப்ரீக்வன்சி எப்பொழுதும் பிரபஞ்சத்திற்கு உங்கள் மனதால் அனுப்பப்படலாம். இதை குவாண்டம் ரீதியாக நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே அதிர்வெண் தன்மை உடைய விடயங்கள் தான் நிகழ்வுகளாக மாறுகின்றன. எமது வாழ்க்கையில் எம்மை சில நிகழ்வுகள் ஈர்க்கின்றனவல்லவா? அவைதான் அதிர்வெண் தன்மை உடையவை. லோ ஆஃப் அட்ராக்ஷன் என்று பலரும் பேசுகிறார்கள். இதன் அறிவியல் வடிவம்தான் குவாண்டம். லோ ஆஃப் அட்ராக்ஷன் அறிவியலுக்கு புறம்பானது என்றும் சிலர் கூறுகிறார்கள். எது எவ்வாறு எனிலும் லோ ஆஃப் அட்ராக்ஷனின் அறிவியல் வடிவத்தை குவாண்டம் ரீதியாக கொடுக்கலாம். எனவே நீங்கள் அன்பு, நம்பிக்கை, தன் அறிவு இவை வைத்து கொண்டிருந்தால் உங்கள் மனதில் அவை பிரபஞ்சத்திற்கு அனுப்பப்படும் குவாண்டம் ரீதியில். இதெல்லாம் வெறும் தத்துவமா, அறிவியலா என்று இன்னும் வாதங்கள் இருக்கின்றன. நியூட்டன், ஐன்ஸ்டீன் இவர்களின் பிசிக்கல் கொள்கைகளை நாம் எடுத்து பார்த்தாலும் இவர்களது சிந்தனைக்கும் இந்த பிரபஞ்சம் ஆற்றல் என்பது உதவி உள்ளது என்பதை மறுக்கவே முடியாது. எனவே உங்களுக்கு உங்கள் மனதின் முக்கியத்துவம் என்னவென்று இப்பொழுது புரிகின்றதா? உங்கள் மனம் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் இருக்க முடியாதா என்பது கேள்விக்குறி. ஏனென்றால் நீங்கள் தானே பிரபஞ்சத்தை அறிகிறீர்கள். ஆகவே பிரபஞ்சத்தின் அதிர்வெண் நீங்கள்தான், பிரபஞ்சத்தின் சாஃப்ட்வேர் நீங்கள்தான். இதனை குவாண்டம் உலகம் எமக்கு சொல்லித் தருகின்றது. சயின்டிஃபிக் ரீதியாக குவாண்டம் சொல்வது உங்கள் உடலில் உள்ள அதே அணுக்கள் தான் மாபெரும் நட்சத்திரங்களிலும் உண்டு. அதே மாதிரி அணுக்கள் தான் உண்டு. எனவே பிரபஞ்சத்தை நினைப்போம், பிரபஞ்சத்தை தியானிப்போம், பிரபஞ்ச ஆற்றலை நாம் உணர்வோம். ஏனென்றால் நாமும் பிரபஞ்சம்தான்.